ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, சஷ்டியும் கூட. இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான திருப்பங்கள் வரும், புதிய தொடக்கங்கள் மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்கும், யூனிவர்ஸோட வழிகாட்டல்கள் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ், ரிஷப ராசிக்கு 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரிவர்ஸ்டில் வந்திருக்கு. ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு 6 ஆஃப் வான்ஸ், அடுத்து கடக ராசிக்கு 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ், சிம்ம ராசிக்கு 3 ஆஃப் வான்ஸ், கன்னி ராசிக்கு 10 ஆஃப் வான்ஸ், துலாம் ராசிக்கு சேரியட், விருச்சிகம் ராசிக்கு 6 ஆஃப் கப்ஸ், தனுசு ராசிக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், மகர ராசிக்கு டவர் கார்டு, கும்ப ராசிக்கு மூன் கார்டு, மீன ராசிக்கு நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 8 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டு புதிய பாதையில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. இப்போ உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் புதிய பாதையில் பயணிக்க தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் உங்களை இவ்வளோ நாள் சிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா 8 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நீங்கிறதுக்கான ஒரு நாள் இன்றைக்கி நாள் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இருந்த அந்த மென்டல் பிளாக் பயம் எல்லாமே இன்றைக்கி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக டிசிஷன்ஸு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 6 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும், புகழ் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இதை தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. உங்களோட திறமையை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுப்பாங்க, பாராட்டுவாங்க. ஒரு நல்ல நாள் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஸோ 3 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களில் சில பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்படலாம். ரொம்ப மன வேதனை, மன உளைச்சல், மன அழுத்தம், மன வலியில் இருப்பீங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் வந்து அதை தொடர்ந்து செப்பரேஷன்ஸ் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து சிம்ம ராசியை பார்த்தோன்னா 3 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அது திட்டமிட்ட மாதிரியே நடக்க தொடங்கும். நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரியே விஷயங்கள்லாம் நடக்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 10 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வந்து வேலை பலுவை வந்து நீங்கள் இன்றைக்கி உணரலாம். ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி. ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இன்றைக்கி. ஓகேவா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்கள் தலையில் உட்கார்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணினா தான் இன்றைக்கி உங்களோட பேர்டன் குறையும். இன்றைக்கி டே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சேரியட் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன மாதிரியான சேலஞ்சையும் வந்து வின் பண்ணிடுவீங்க. என்ன மாதிரி சவால்கள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருப்பீங்க. அந்த உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் முன்னேறுவீங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப தீர்மானத்தோட ஒரு டிட்டர்மினேஷன் மைண்ட் உங்களுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிக்கான நாள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 6 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து பழைய நினைவுகள் எல்லாமே வந்து திரும்பவும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம், இல்லை எக்ஸ் லவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாஸ்டாலஜியா நிறைஞ்ச ஒரு நாள் அப்படிங்கும். ஒரே நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு
புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பணவரவு இருக்கும். அதே மாதிரி நியூ பிகினிங்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கரியர் இல்லை மணி ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பழைய ஃபவுண்டேஷன்லாம் உடைஞ்சு ஒரு புதிய பாதை வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஷாக்கிங் இன்சிடெண்ட் இருந்தாலுமே அது வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய இல்லூஷன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் ஆகும். எந்த முடிவையும் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பேஷன்ஸோடு எடுக்கணும், ரொம்ப பொறுமையாக நிதானமாக எடுக்கணும், யோசித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இன்றைக்கி குழப்பம் நிறைந்த நாள். பல உண்மைகள் ரகசியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான இன்றைக்கி மெசேஜ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல எனர்ஜி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அட்வென்ச்சர், பேஷன் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ வந்து பொது பலன் தான் நம்ம பார்த்தோம். மேஷம் முதல் மீனம் வரை பொது பலன் தான் பார்த்தோம். இதில் வந்து மிதுனம், சிம்மம், துலாம், அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெற்றி, ஒரு முன்னேற்றம், ஃபினான்ஷியல் வைஸ், மணி வைஸ் ஒரு வெற்றி, முன்னேற்றம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடகம், கன்னி ராசி, அதுக்கப்புறம் மகர ராசி, கும்பராசி இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி சோதனைகளும் சவால்களும் நிறைஞ்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி மேஷம், விருச்சிகம், அப்புறம் மீனம், ரிஷபம் கூட எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு நினைவுகள், பழைய நினைவுகள், ஒரு எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, இதுதான் இன்றைக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன். ஓகே, ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பெறுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.